திருச்சிற்றம்பலம். ஓம் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகாகுருப்யோ நமः. ஓம் ஸ்ரீ வல்லபாம்பிகா சமேத ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதயே நமः. மூவிரு முகங்கள் போற்றி முகம்புழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி அன்னான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி. எல்லோருக்கும் வணக்கம். நம்மளுடைய தினம்தோறும் திருமுருகன் திருப்புகழ் அப்படின்ற தலைப்பில் இன்னைக்கு 61வது நாள், அதாவது இன்னிலிருந்து 48வது நாள் மகாஸ்கந்த சஷ்டி. அதனால் இவ்வளவு தூரம் நம்மளை கூட்டின்னு வந்த முருகப்பெருமான் இதற்கு மேலேயும் நம்மளை இன்னும் இந்த 48 நாட்களும் திருப்புகழை சொல்ல வச்சு கூட்டிண்டு போவார் அப்படின்ற நம்பிக்கையில் இந்த 48 நாட்களை நம்ம தொடங்க ஆரம்பிப்போம். இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா எந்த ஸ்தலத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, தேனி மாவட்டத்தில் பெரியகுளம் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்த அருணகிரிநாதர் பாடல் கிடைத்த நாட்களில் எப்படி சொல்கிறாங்கன்னா, குழந்தை நகர் அப்படின்னு அந்த ஸ்தலத்துக்கு பெயர். அந்த ஸ்தலத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது பார்க்குறதுக்கு முன்னாடி சிவபெருமான் பன்றி ரூபமாக வந்து பன்றி குட்டிகளுக்கு பால் கொடுத்துருக்கார் அப்படின்றது அவருடைய 64 திருவிளையாடல்களில் ஒன்று. ஆனால் முருகப்பெருமானும் தாய் பன்றியாக மாறி பன்றி குட்டிகளுக்கு பால் கொடுத்துருக்கார் அப்படின்னு ஒரு விசேஷம் நடந்திருக்குன்னா அது இந்த ஸ்தலத்தில் தான். ஏன்னா இந்த பெரிய குளத்தில் இருக்கிற சிவபெருமானுடைய கோயில் பார்த்திங்கன்னா ராஜேந்திர சோழீஸ்வரர் கோவில் அப்படின்றது தான் இவருடைய திருப்பெயர். அறம் வளர்த்த நாயகி அம்பாள் முருகப்பெருமான். சுவாமி சிவன் அம்பாளுடைய கோவில்னு சொல்கிறத விட இது ரொம்ப பிரபலமாக பாலசுப்ரமணிய சுவாமி கோவில் அப்படின்னு தான் இந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. இதில் இன்னொரு விசேஷம் என்னென்னா, இங்கே கோவிலுக்கு பக்கத்தில் வராக நதின்னு ஒரு நதி ஓடுறது. வராகம் அப்படின்னா அதற்கு சான்ஸ்கிரிட்டில் இருக்கிற இன்னொரு பெயர் தான், அதாவது தமிழில் பன்றியை தான் வராகம் அப்படின்னு சான்ஸ்கிரிட்டில் சொல்லுவாங்க. இப்போது இங்கே இருக்கிற திருப்புகழை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஸ்தலத்துக்கு எப்படி ராஜேந்திர சோழீஸ்வரர் அப்படின்ற சுவாமி வந்தாருன்றதை பார்ப்போம். நான் சொன்னேன் இல்லையா, முருகப்பெருமான் தாய் பன்றியாக மாறி வந்தார் அப்படின்னு. அது எப்போ அப்படின்னா, ஒரு சமயம் ராஜேந்திர சோழன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, இந்த பக்கமாக வேட்டைக்கு வந்திருக்கான். அவன் அப்படி வேட்டைக்கு வரும்பொழுது ஒரு தாய் பன்றி தன்னுடைய குட்டிகளுக்கு பால் கொடுத்துன்ருக்கு. ஆனால் இவன் என்ன பண்ணிட்டான்னா, அந்த தாய் பன்றி மேலே அம்பை எய்திட்டான். அந்த அம்பு எய்தினதுனால என்ன ஆகுது அப்படின்னா, குட்டிகளுக்கு பால் கொடுத்துன்னு இருக்கும் பொழுதே தாய் பன்றியானது இறந்து போய்டுறது. அப்போ குட்டிகள் பசியில் பயங்கரமாக அழுதுதான். அப்போது இங்கே இருக்கிற முருகப்பெருமானே தாய் பன்றியாக மாறி வந்து இந்த குட்டிகளுக்கு பால் கொடுத்து காப்பாற்றினார் அப்படின்றத இந்த ஸ்தல புராணம் விளக்கிறது. அதுவும் இல்லாமல் இந்த கோயிலுக்குள்ளே நுழையும் பொழுது முகம் மட்டும் பன்றியாகவும் உடம்பு மனித ரூபமாகவும் இருக்கக்கூடிய 2 சிற்பங்களை கோயில் நுழையும் பொழுதே நம்மளால் பார்க்க முடியும். ஏன்னா முருகப்பெருமான் வந்து இந்த பன்றிகளுக்கு பால் கொடுத்தார் அப்படின்றத இங்கே விளக்கி சொல்கிறதா இந்த சிற்பங்கள் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. இங்கே வராக நதியும் ஒன்று. இந்த வராக நதியில் ஒரு கரைக்கு ஒரு பக்கம் ஆண் மருத மரமும் இன்னொரு பக்கம் பெண் மருத மரமும் இருக்குது அப்படின்னும் சொல்கிறாங்க. இப்படி பல முக்கியமான விஷயங்களை கொண்டது இந்த கோவில். அதனால தான் அந்த ராஜேந்திர சோழன் என்ன பண்ணான் அப்படின்னா, இங்கே ஒரு கோவிலை கட்டி சுவாமிக்கு ராஜேந்திர சோழீஸ்வரர் அப்படின்னே பேர் கொடுத்தான். ஏன்னா சிவபெருமானுடைய புத்திரனாய் இல்லையா முருகப்பெருமான், தந்தை மாதிரி தானே மகனும் இருப்பார். தந்தை எப்படி மதுரையில் குட்டிகளுக்காக பால் கொடுத்தாரோ அதே மாதிரியே இந்த ஊரில் குட்டிகளுக்காக, அதுவும் பன்றி குட்டிகளுக்காக பால் கொடுத்தவர் முருகப்பெருமான். ரொம்ப அழகான திருமேனி. இப்போ நான் இதை சொல்லும்பொழுது இந்த கோவிலுடைய உற்சவர் திருமேனி நீங்கள் பார்க்கலாம். 6 முகங்கள் 12 கரங்களோட நின்றுண்டு ரொம்ப அழகாக இருப்பார். வள்ளியும் தெய்வ யானையும் சகீதமாக பக்கத்தில் நின்றுட்டுருப்பாங்க. இப்போது அருணகிரிநாதர்
இந்த கோவிலில் பாடியிருக்கக்கூடியதான திருப்புகழை நம்ம பார்க்கலாம். இந்த திருப்புகழ் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னது தான். அதாவது 8 வரிகள் கொண்ட திருப்புகழ் தான். எப்பவும் போல் இதை நான் 3 தடவை படிப்பேன். முதல் வாட்டி என்னோட நீங்கள் பார்த்துட்டே வரலாம். 2வது வாட்டி என்னோட நீங்கள் படிக்க முயற்சி பண்ணலாம். 3வது வாட்டி இந்த திருப்புகழோட அர்த்தத்தை நான் சொல்கிறேன். அதாவது இந்த திருப்புகழ் என்ன எண்ணில் இருக்குது அப்படின்ற எண்ணும் இந்த திருப்புகழை நீங்கள் படிக்கும்போதே உங்களுக்கு இந்த காணொலியில் வரும். அதனால் திருப்புகழ் அமுதம் புத்தகத்தை நீங்கள் கையில் வச்சுருக்கீங்கன்னா அந்த எண்ணை எடுத்துட்டிங்கன்னா புத்தகத்தை பார்த்து திருப்புகழை படிக்கிறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும். இப்போ படிக்க ஆரம்பிக்க போகிறேன். தரங்கவார் குழற்று நுதல் விழியாலம் தகைந்த மாமுலை துடியடை மடமாதர் பரந்த மால் இருள் படுகுழி வசமாகி பயந்து காலனுக்கு உயிர் கொடு தவியாமல் வரம் தராவிடில் பிறர் எவர் தருவாரே மகிழ்ந்து தோகையில் புவிவலம் வருவோனே குறும்பை மாமுலை குரமகள் மணவாளா குழந்தை மாநகர் தளிவுரை பெருமாளே. இப்போ இந்த திருப்புகழை நான் இன்னொரு தடவை படித்து காட்டுறேன். தரங்கம் வார்குழல் தனு நுதல் விழி ஆலம் தகைந்த மாமுலை துடி இடை மடமாதர் பரந்த மால் இருள் படுகுழி வசமாகி பயந்து காலனுக்கு உயிர் கொடு தவியாமல் வரம் தராவிடில் பிறர் எவர் தருவாரே மகிழ்ந்து தோகையில் புவி வலம் வருவோனே குறும்பை மாமுலை குரமகள் மணவாளா குழந்தை மாநகர் தளிவுரை பெருமாளே. இவ்வளோதான் இந்த திருப்புகழ். இவ்வளவு சின்ன திருப்புகழ் பார்த்தீங்களா? இப்போது இந்த திருப்புகழுடைய அர்த்தத்தை நம்ம பார்க்கலாம். அதாவது தரங்கம் வார்குழல் தனு நுதல் விழி ஆலம் தகைந்த மாமுலை துடியடை மடமாதர் அப்படின்னா அலைபோல் புரள்கின்ற நீண்ட கூந்தல் வில்லை போன்ற நெற்றி. தரங்கம் அப்படின்னா என்னென்னா அந்த அலைக்கடல் அது மாதிரி விரிந்து இருக்கக்கூடியதான நீண்ட முடி, பெண்கள் கிட்ட இருக்கக்கூடியதான நீண்ட கூந்தல், வில்லை போன்ற நெற்றி. தனு நுதல், தனுசு அப்படின்னா வில்லுன்னு அர்த்தம், நுதல் அப்படின்னா நெற்றின்னு அர்த்தம். ஸோ வில்லை போன்ற நெற்றி, விழி ஆலம் அப்படின்னா ஆலகால விஷத்தை போன்ற கண்கள், அது காண்போர் மனதை கவரும் பெரிய மார்பகங்கள், உடுக்கை போன்ற சுருங்கிய இடுப்பு, அதுதான் இந்த துடி இடை. துடினா நான் நேத்திக்கு திருப்புகழில் கூட சொல்லியிருந்தேன். துடினா அதாவது அழகான அந்த உடுக்கை மாதிரி இருக்கக்கூடிய இடுப்புன்னு சொன்னேன். இதெல்லாம் வைத்து கொண்டு இருக்கக்கூடியதான அழகான பெண்கள் பரந்த மால் இருள் படுகுழி வசமாகி பயந்து காலனுக்கு உயிர் கொடு தவியாமல், இந்த மோகங்கள்லேயே நான் சிக்கிக்கொண்டு இறுதியில் என்னுடைய உயிரை நான் காலனுக்கே வசமாய் கொடுத்து அவதி உறாமல் வரம் தராவிடில் பிறர் எவர் தருவாரே. இதுதான் இந்த திருப்புகழில் ரொம்ப அழகான வரி. அதாவது முருக பக்தர்களுக்கு எல்லாமே முருகப்பெருமான் தான். ஏதாவது ஒன்று கேட்கணும் அப்படின்னாலும் அவங்க முருகன் கிட்ட தான் போய் கேட்பாங்க. நீ கொடுக்கலன்னா வேற யார் கொடுப்பா, நீ தான் கொடுக்கணும் அப்படின்னு அந்த உரிமை எடுத்து கேட்கக்கூடிய பாங்கு. அது நம்ம எந்த தெய்வத்தை இஷ்ட தெய்வமாக வச்சுருந்தாலும் சரி, அந்த உரிமையோடு நம்ம கேட்போம். அதே மாதிரி தான் இங்கேயும் அருணகிரிநாதர் அப்படியே உரிமையாக கேட்குறார். வரம் தராவிடில் பிறர் எவர் தருவாரே. நீ வரம் கொடுக்கலன்னா வேற யார் கொடுப்பா? ஒரு குழந்தைக்கு பெத்த அப்பாவும் அம்மாவும் தான் சாதம் போடணும், அம்மா அப்பாவே போடலைன்னா வேற யார் போடுவா அப்படின்னு இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி உரிமையாக கேட்குறார். மகிழ்ந்த தோகையில் புவிவலம் வருவோனே, மயில் மேல் ஏறிக்கொண்டு இந்த உலகத்தை அழகாய் வலம் வருபவனே, குறும்பை மாமுலை குரமகள் மணவாளா, அழகிய தென்னங்குருந்து மாதிரி இருக்கக்கூடியதான மார்பகங்களை உடையவளான அம்பிகை வள்ளி தேவி, அவளின் கணவனே, குழந்தை மாநகர் தளிவுரை பெருமாளே, இந்த குழந்தை நகரில் வீற்றிருப்பவனே அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான் பேரில் இந்த திருப்புகழ் பாடலை அருணகிரிநாதர் பாடுறார். இவ்வளவு சின்னதான திருப்புகழ் பார்த்தீங்களா, எவ்வளவு சின்னதுன்னு. அதனால் முடிந்த அளவு
இத பொறுமையா படிங்க. கண்டிப்பா உங்க எல்லாராலயும் படிக்க முடியும். முருகன் பேர்ல நம்பிக்கைய வச்சு படிங்க. கண்டிப்பா இந்த 108 நாட்களும் நாம் நல்லபடியா படிச்சு முடிப்போம். திருச்சிற்றம்பலம். நன்றி. நாளை மீண்டும் இன்னொரு திருப்புகழுடன் சந்திப்போம். வணக்கம்.